வேதநாதமும் மங்கள முழக்கமும் விசும்பிடை நிறைந்தோங்க, சீத வாசனை நிறைகுடும் தீபங்கள் திசையெல்லாம் நிறைந்த ஆற, சோதி மாமணி வாயிலின் புறம் சென்று சோபன ஆக்கமும் சொல்லி. சோபன ஆக்கம்னா என்ன? நல்வாழ்த்து கூறும் நல் மங்கள வரவேற்பு. நல்வாழ்த்து கூறி நன்முறையில் வரவேற்கும், நற்றமிழால் வரவேற்கும் மங்கள வரவேற்பு தான் இங்கு சோபன ஆக்கம் என்று சொல்லப்பட்டது. என்ன சொல்லியிருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். தெளிவானந்தனர் எப்படி கூட்டிருப்பாங்க திருஞான சம்பந்தரை? காடியர் தவமே கவுனியர் தனமே கலைஞான ஆழிய கடலே அதனிடை அமுதே. அப்படித்தானே கூப்பிட்டுருக்கணும். புண்ணிய முதலே புனைமணி அரை ஞானோடு போதும் கண்ணீரை கடலே. என்ன அழகு! மறைவளர் தீருவே வைதிக நிலையே. மெய்யடியார்கள் அப்படித்தானே செய்வாங்க. தெளிவானந்தனர் அப்படித்தான் கூப்பிட்டிருக்கணும், கூப்பிட்டிருக்க வேண்டும். சோதி மாமணி வாயிலின் புறம் சென்று சோபன ஆக்கமும் சொல்லி. கோதிலாதவர் ஞான சம்பந்தரை எதிர்கொண்டு கொடுபுக்க. இங்க ஒரு நுட்பம் சொல்ற. தெளிவானந்தனர் சிவகணத்தார் தான், ஆனாலும் அவங்களுக்கும் சம்பந்தரை கும்பிடும் போது குற்றம் நீங்கியதான் சொல்ற. கோதிலாதவர், கோது நீக்க பெற்றவர். ஏன்னா கொச்சவைய கோமகனார் அப்பேற்பட்ட பேரருளாளர் அல்லவா. ஏன்னா அடியவருடைய இருப்பவர் என்றும் அடியவர் உள்ளத்திருப்பன, இவ்வுலகோர் நன்று மலர் கொடு தூவி துதிப்பன, நல்ல சங்கத்து ஒன்றும் புலவர்கள் யாப்பு கூறியன, ஒன் கலியை போன்றும். இவரே பாண்டார் கலியை வாராமேன். அந்த களி வாராம தடுத்தவர் கவுனியர் குல தீபர்.